தமிழ்நாடோட சட்ட சட்ட ஒழுங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிவாளத்தில் கிணத்தடியில் கிடக்கிறோம். புரிஞ்சுங்களா? இப்போ மேலே ஏறி வர ஒரு ஸ்டெப்புமே. வணக்கம். இன்றைக்கு நாம சந்திக்க வந்திருப்பது வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? பரபரப்பான சூழல்ல எங்களுக்கு நீங்க நேரம் கொடுத்திருக்கீங்க, மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். நீங்க உங்களுடைய பயணம் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டினுடைய கிறிஸ்தவ கூட்டமைப்பின் துணைத் தலைவராகவும் ஒரு வழக்கறிஞராகவும் தாவேக்காவினுடைய சார்பு நிலை எடுத்த ஒரு ஆதரவாளராகவும் தான் நீங்க நிறைய இடங்கள்ல பேசுறீங்க. அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நான் இல்ல, நான் நியாயத்தை சொல்றேன். தாவேக்காவினுடைய ஆதரவு மனநிலையில இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞர்கிட்ட நமக்கு கேட்பதற்கு இயல்பாகவே சில கேள்விகள் வருது சார். தாவேக்கா ஆட்சி இந்த 100 நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு, வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. எதிர என்னென்னமோ சொன்னாங்க, போனாங்க, ஆட்சியை பாதியிலே கலைஞ்சிரும், பெரும்பான்மை இல்லாம போயிடும், அது மாதிரி பல விமர்சனங்களை எல்லாம் தாண்டி வெற்றிகரமாக 100 நாட்களை கடந்து ஆட்சி நடந்துட்டு முழுமையாக முழுக்க இந்த ஆட்சி பாராட்டும்படியான ஆட்சியாக இருக்குதா? இல்ல, அது மக்களுக்கு குறைகளே இல்லையா? இல்ல, மக்களே சாட்சி அதுக்கு. புரிஞ்சுங்களா? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அடி பாதாளத்துல இருக்கும் போது கிணத்துக்கு மேலதான் எழுதி வரணும். ஸோ அந்த மாதிரி நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு வந்து தாவேக்கா அரசு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடோட எக்கானமியா இருக்கட்டும், தமிழ்நாடோட சட்ட ஒழுங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிவாளத்துல கிணத்தடியில கிடக்குறோம். புரிஞ்சுங்களா? இப்ப மேலே ஏறி வர ஒரு ஸ்டெப்புமே வந்து இட் இஸ் அ ரைசிங் லேடர் தான் நான் பாக்குறேன். இட் இஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் ஸ்டெப் and people are with the present government and people are supporting the present government and கரப்ஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்னன்ஸ் வித்தவுட் கரப்ஷன் அப்படின்றது நான் வந்து தாவேக்கா அரசை நான் பார்க்குறேன். இன்னும் இடத்துல நிறைய இடத்துல நீங்கள் ஒளிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஏன்னா இவ்வளோ வருஷத்துல கரப்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரை இல்லை, இன்னைக்கு செவுறு மாதிரி இருக்கு. இந்த செவுரை உடச்சி எடுத்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரப்ஷனுங்கிறது உடையும். திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்கு, நான் வந்துட்டேன் அப்படின்னா சட்டம் ஒழுங்கை என் கைக்குள்ள கொண்டு வருவேங்கிற அறிவிப்போட தான் அவர் வந்து பிரகடனத்தோட தான் அவர் வந்து ஆட்சி அரியணையிலே ஏறினாரு. மக்கள் அதற்காகவும் ஜெயிக்க வைத்தார்கள். ஆனா அவர் ஆட்சிக்கு வந்து இந்த 100 நாட்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வழக்கறிஞரா, கிட்டத்தட்ட 187 கொலைகள் பதிவாகி இருக்கு, 188 குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் பதிவாகி இருக்கு, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் 358, சமூக நீதிக்கு எதிரான ஆணவ படுகொலைகள் 12. சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்துச்சுன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குமா? என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு விஜய்? இல்ல, நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு விட்டார்கள். ஓகேங்களா? அனைத்து சாத்தான்களும் சமணசாக மாறிவிட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நேரா வந்து ஒரு பூட்டை எடுங்க, கோர்ட்டுக்குன்னா பூட்டை போடுங்க, போலீஸ் ஸ்டேஷனை போடுங்க, இன்னிலேருந்து எல்லாமே பர்ஃபெக்ட் ஆயிடுவாங்கன்றது 100% நம்ம சொல்லவே முடியாது. இன்னைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் எல்லா விதத்திலையுமே வந்து குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். லஞ்சம் வாங்குறவன் வாங்கிட்டே இருப்பான். எல்லா விஷயத்திலுமே வந்து நடந்துகிட்டே தான் இருக்கணும். ஹவு வி டூ திஸ், ஹவு வி ஆப்ரேட் திஸ் அண்ட் அதோட இக்னிஷன் பாயிண்ட் எங்க? புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்க இக்னிஷன் பாயிண்ட் எங்கன்னு கேட்டீங்கன்னா போதை. இந்த போதை பொருளை ஒழிக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ரொம்ப கிளியரா சொன்னாரு. அவர் என்ன ரிப்பீட் பண்ணாருன்னா 340 கோடி, அதாவது காவல்துறையோட வேலை வந்து இதெல்லாம் தடுக்கணுங்கிறது. பட் ஆனா ஸ்பெஷல் யூனிட் ஆகும், ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆகும். இன்னைக்கு எப்படி வந்து எல்லாத்துக்கும் முதியோர் எல்லாமே ஸ்பெஷலா வந்து ஒன்று ட்ரீட் பண்ணி ஆகணுன்றதுக்காக அதுக்கு they are finding the corridors which is happening from which route it has been arriving தமிழ்நாடு. கேரளா வழியா நடக்குதா, அதாவது கேரளாவோட கூட்டு இது பண்ணி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து விஜய் அரசு வந்து இந்த சட்ட ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a very forecast. இது வரைக்கும் தமிழகத்துல 25 வருஷமா எந்த கட்சியுமே இந்த மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணதே கிடையாது, ஐடென்டிஃபை பண்ணதே கிடையாது. இதை நம்ம பண்ணணும்னா இது சால்வ் ஆகும்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணதே கிடையாது. ஸோ தே டேக்கன் அ குட் மூவ். ஓகே, நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம், நல்ல முயற்சிகள் நிச்சயமா பாராட்டும். ஆனா அதே நேரத்துல கோயம்புத்தூர்ல போதை பொருட்களை வந்து கல்லூரிக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிற நபர்களை அடையாளம் காட்டுனதுக்காக ஒரு மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறதா எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, மக்களும் பேசிக்கிறார். அப்படி இருக்கிற சூழல்ல போதை கலாச்சாரத்தினுடைய பின்விளைவாகத்தான் இந்த கொலை அப்படிங்கிறது அரசு ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏன் இவங்க வந்து சட்டமன்றத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்து இது வந்து போதை கலாச்சாரத்தினால நடந்த கொலை கிடையாது, இது வந்து கோஷ்டி பூசல் அப்படின்னு பூசி முழுக வேண்டிய தேவையும் நிர்பந்தமும் எதுக்காக ஆளுங்கட்சிக்கு வருது? உங்களுக்கு ஒரு அணுகுமுறை இருக்கு, உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு, அவருக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கும். ஓகேங்களா? இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதோ, இப்போ வந்து அமைச்சர் ராஜ்மோகனோ அமைச்சர் இன்னைக்கு வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷோ எதை வச்சு நம்ம பேசுறோம்?
ஓகேங்களா, ரிப்போர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த சோ அண்ட் சோ. ஓகே, இப்ப ரிப்போர்ட்ஸ்ல இருந்து அவர் ரிப்போர்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, அவர் பேசுனது ஒரு மாதிரி இருக்குதுன்னா நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட். when the reports are telling so and so, இவர் பேசுறது வேற மாதிரி இருக்கேன்றதா இல்ல உண்மைங்கிறத அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க இப்படிதான் அந்த கொலை நடந்துச்சுன்னு சொல்றாங்க சார். அதை மறுத்து அப்பாவும் அம்மாவுக்கும் பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தமோ தேவையோ இல்லை. அவங்க சொல்றது இல்ல இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் தான் உண்மைன்னு ஒரு அமைச்சர் பேசுறது முறையா இருக்குமா? இல்ல சார், நான் ஒண்ணு சொல்றேன். என் வீட்டுல ஒரு சாவு விழுந்துருச்சு, புரிஞ்சுங்களா? எங்க வீட்டுல இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கா, இது இதான் பண்ணுச்சு, இந்த கடவுள் நல்லா இருக்குமா, ஓகேங்களா, இது நாசமா போக அப்படின்னு சாமியே சொல்லுவாங்க. அதுக்காக சாமியை நீங்க குத்தம் சொல்ல முடியுமா? முடியாது. இது வந்து இயல்பு நிலை சார், புரிஞ்சுங்களா? இன்வெஸ்டிகேஷனையும் எமோஷனல் ஃபீலிங்ஸையும் தயவு செய்து மிக்ஸ் பண்ணல. இல்ல, அதாவது இது வந்து போதை பொருள் இல்ல சார், போதை பொருள்னால நடந்த கொலை கிடையாது. இது வந்து இரண்டு கோஷ்டிகளுக்கு இடையே நடந்த பூசல்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அது ஒரு அமைச்சர் பண்ணலாமாங்கிறது தானே இங்க இல்ல. ஒண்ணு சார், ப்ராசிக்யூஷன் சைடு இப்ப கவர்மெண்ட் நோ அதர் தென் தி ப்ராசிக்யூஷன் சைடு இந்த தான் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராசிக்யூஷன் சைடு வைக்கிறாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ராசிக்யூஷன் சைடுல இதான் சார் ரிப்போர்ட், இதுதான் அவங்க வைக்கிறாங்க. அப்படிங்கும் போது அதை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது பூசி முழுவதுன்னு சொல்றது உங்களோட கருத்து, புரிஞ்சுங்களா? அவர் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து வைக்கிறாரு. உண்மைக்கு நான் திரும்பவும் சொல்றேன், உண்மைக்கு வேற அவர் ரிப்போர்ட் ஒன்று வச்சிருக்காரு, இவர் ஒன்று தனியா பேசுறாருன்னா வாட் யூ சே இஸ் கரெக்ட், புரிஞ்சுக்கலாம்? ரிப்போர்ட் என்ன இருக்குதோ அந்த ரிப்போர்ட்டை தான் பண்ணணும். ஒரு இன்வெஸ்டிகேஷனும் பண்றது பாக்குறது வந்து அமைச்சர் ராஜ்மோகனோட வேலை கிடையாது. ப்ராசிக்யூஷன் இஸ் ஒர்க்கிங் பெட்டர் ஆர் நாட். அண்ட் ஜுடிஷியரிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரு நல்லது பண்ணியிருந்தாலும் ப்ராசிக்யூஷனோ ஆர் டிஃபென்ஸ், புரிஞ்சுங்களா? யாரு வந்து இவங்க சொல்றதே அவங்க ஒத்துக்க போறது இல்ல, டிஃபென்ஸ் சொல்றதையும் ஒத்துக்க போறது இல்ல. எது வந்து கரெக்டான விஷயங்கிறத ஜுடிஷியரி மட்டும் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். மீடியா ட்ரையல் தயவு செய்து பண்ணாதீங்க. உங்க கருத்துக்களை உங்களோட மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள் என்று தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஓகே, மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம் சார், இப்போ இன்றைக்கு மகாபலிபுரத்தில் நடந்த அமித்ஷா அவர்களும் நம்முடைய முதல்வர் மதிப்பிற்குரிய CM ஜோசப் விஜய் அவர்களும் சந்திச்சுக்கிட்டாங்க. இப்படியான சந்திப்புகள் கடந்த ஆட்சியில நடக்கும் பொழுது விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, இவங்க எதிர்க்கிற மாதிரி நடிச்சுப்பாங்க, ஆனா சந்திச்சுப்பாங்க, இதெல்லாம் நம்ம பாயாசமும் பாசிசமும் ஒன்னாதான் இருக்காங்கன்ற விமர்சனத்தை வச்சார். இப்ப இவங்க அமித்ஷா அவர்களும் திரு விஜய் அவர்களும் சந்திக்கும் போது நமக்கு அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது என்னன்னு புரியல. இன்னைக்கு ஒரு யூனியன் மினிஸ்டரை வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் சந்திக்காம, இன்னைக்கு அவர் சீஃப் மினிஸ்டர் வந்து எக்ஸ் முதல்வர் ஸ்டாலினுக்கும் சேர்த்துதான் 8 கோடி மக்களுக்கு தான் அவர் போய் பிரச்சனையை பேசுவாங்க இல்லையா? எனக்கு ஓட்டு போட்ட 1,83,00,000 மக்களுக்கு மட்டும் நான் வந்து பேசுறேன்னு கிடையாது. சோ த கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டர் தயவு செய்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க. மேக் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அண்ட் பார்ட்டி போஸ்ட். ஓகே, இப்போ உதயநிதி அவர்களுடைய கைதுக்கு வருவோம். உதயநிதி அவர்கள் தஞ்சாவூர்ல விவசாயிகளுடைய கூட்டத்துல பேசும்பொழுது ஒரு வார்த்தையை விட்டாரு. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப பட்டவர்த்தனமா விஜய் அவர்களுடைய ஃபேமிலி அவங்க அம்மாவுக்கே நேரடியா கொச்சைப்படுத்துற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்கும் பொழுது உதயநிதி அவர்களின் மீது பாய்ந்த அந்த கைது நடவடிக்கை ஏன் நயினார் நாகேந்திரன் மீது பாயல, பாஜகவின் மீது தாவேகாவிற்கு பயமா அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு வரும்ல, அதை கேட்கிறேன். இல்ல சார், நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வரிசையா வந்து பழிவாங்க நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்க கைது செஞ்சாலும் சொல்லுவீங்க, ஓகேங்களா? அதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண் இயக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சூமோட்டோவா எடுக்க வேண்டிய கம்ப்ளைண்ட் கிடையாது. சரி, புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து மகளிர் அணி அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சுதான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க. ஓகே, இஃப் யூ ஆஸ்க் மீ, ஓகேங்களா, அது உங்க அம்மா கிட்ட கேளுங்க மிஸ்டர் நயினார் நாகேந்திரன் நான் சொல்லுவேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே நயினார் நாகேந்திரன் ஆல்ரெடி அவரே பேசிட்டு அவரே சாரி கேட்டார், புரிஞ்சுங்களா? சோ இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தொடர்ச்சியா வந்து உதயநிதி அவர்கள் செஞ்சுட்டு இருந்தார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோர்ட்ல கூட அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களை உதயநிதி அரெஸ்ட் பண்றன்னு மட்டும்னா கிடையாதுங்க, வி ஜஸ்ட் டேக்கிங் ஃபார் த இதுன்னு சொல்லிட்டு உதயநிதி கூட அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ற வந்து ஒரு இன்டென்ஷனே வந்து அன்னைக்கு ஆக்சுவலா அட்வொகேட் ஜெனரல் வந்து அப்பியர் ஆனாரு கோர்ட்ல. He said that we doesn't have any objections. We will not take any corrosive steps. இது வார்த்தையை தான் அவர் உபயோகப்படுத்தினார். And we will not arrest him also. We want to investigate him. அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா உதயநிதியை கூட அவங்க அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல, புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் யூ டோன்ட் டூ லைக் திஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. When I can do for உதயநிதி, I can do for anyone. Keep your mouth shut. வாயை மூடிட்டு அளந்து பேசு, மரியாதையா பேசு அப்படின்றதுதான் வந்து சொன்ன அடையாளம். ஒரு வேட்டை. நீங்க எத்தனை வாட்டி கேள்வி கேட்டாலுமே அது எதுக்காக கடந்து போனோம்னா பிஜேபிக்காரனா கடந்து போல, பிஜேபி யாருதான் தூக்குவாங்க, நம்ம நுட்பமா இன்னொன்னு கவனிக்கணும். நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த விஷயத்த சொன்னதோடு மட்டும் இல்லாம முடிஞ்சா என்ன கைது பண்ண பாருங்கன்றார். அதுதான் சொல்றேன், அமைதியா இருக்கிறார் CM விஜய். இத சார் நான் ஒண்ணு சொல்றேன் சார், நீங்க ஒரு படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் படம் நிறைய பார்ப்பேன். நானும் ரவுடி தான் சொல்ற உடனே தட்டி வைக்க கூடாது சார், ஓகேங்களா? கண்டுக்காம போயிடணும்.
ஒரு சில விஷயத்துல. இப்ப நீங்க பேசுறதுதான் ஜாஸ்தியா இருக்கு நேனானேந்திரனோட, புரிஞ்சுங்க. அதை நான் கடந்து போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து நான் வடிவேல்னு சொல்லிட்டேன். யாரு? ஜோக்கர் பீஸ். ஜோக்கர் பீஸ். ஜோக்கர் பீஸ் பர்சனலா எனக்கு இருந்தா கூட நான் அதுக்கு நான் ஆன்சரும் சொன்னேன். ஒரு ஜோக்கர் பீஸை நம்ம தொட வேணாம், ஏன்னா அதை வச்சு அதை அரசியல் பண்ணணும்னு நினைக்குது அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் இருந்திருக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி பேசுது, நம்மளே நம்ம பேசணும். நயனா நாகேந்திரன் ஒரு பேச்சே வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாராச்சும் பேசுவாங்களா? ஓகேங்களா? இது இப்படி பேசினாதான் எதையாச்சும் பேசி தொலைவாங்க.